இன்றைய நாள் என்ன நினைச்சு நானே பெருமை கொள்ளக்கூடிய நாள். அந்த பெருமைக்கு காரணம் இந்த மாதிரி பெஸ்ட் கல்லூரிய உங்களுக்காக இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறேன். முகப்புல இருந்து வகுப்பறைகள் வரைக்கும் வேர்ல்டு கிளாஸ்னு சொல்ற மாதிரி சிறப்பா வந்திருக்கு. நான் எப்படி வரணும்னு நினைச்சேனோ அதை விட பல மடங்கு சிறப்பா அமைச்சு கொடுத்திருக்கிறார். யாரு? நம்ம அமைச்சர் சேகர்பாபு. நம்ம சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்தை நடணும்னு சொன்னா காட்டை உருவாக்கிடுவார். கோடு போட சொன்னா ரோடு போடுவார். அதை நிரூபிக்கிற வகையில கல்லூரிக்கு கட்டடம் கேட்டா ஒரு பல்கலைக்கழகத்திற்காக கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறார். குளத்தூர் மட்டும் இல்லாம சென்னையினுடைய பல பகுதிகளை சேர்ந்த மாணவர்களும் இதனால் பயனடைய போறாங்க. அறநிலைத்துறை சார்பாக கல்வி எனும் அறப்பணிக்கு இந்த கல்லூரி ஒரு சாட்சியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய மாணவர்களுக்கு நான் சொல்றது, கல்விதான் கடவுள். கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனாலதான் நான் எல்லா இடத்துலையும் நான் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். எல்லாருக்கும் இது பிப்ரவரி மாசம், ஆனா திமுகவுக்கு இது மாநாடு மாசம். அந்த அளவுக்கு கடந்த 20 நாட்களா தமிழ்நாடு முழுக்க சுத்தி சுத்தி மாநாடுகளை நான் பங்கெடுத்துட்டு வந்திருக்கிறேன். இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடு, பாகமுகர் மாநாடு, மண்டல மாநாடு, பொறுப்பாளர் மாநாடு, மாவட்ட செயலாளர் மாநாடு, பூத் கமிட்டி மாநாடு, இப்படி பல்வேறு மாநாடுகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் தினமும் காலை மாலை என அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். அதுவும் குளத்தூருக்கு வந்துட்டா கேட்கவே வேண்டாம். ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி 10 நிகழ்ச்சியில கலந்துப்பேன். பெரிய பெரிய திட்டப்பணிகள் எல்லாம் நான் தமிழ்நாடு முழுக்க திறந்து வச்சுட்டு இருக்கிறேன். பெரிய பெரிய திட்டப்பணிகள்லாம் தேசிய அளவிலான ஊடகம் நடத்துற கருத்தரங்கத்துல கூட கலந்துக்கிறேன். காலையில கூட ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் இந்த குளத்தூருக்கு வந்தேன். இதுக்கிடையில தான் குளத்தூருக்கு வந்திருக்கிறேன். மற்றவங்களுக்கு தொகுதிக்கு போய் பணிகளை பார்த்துட்டு திரும்பி வந்து ரெஸ்ட் எடுத்து உற்சாகமாவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குளத்தூருக்கு வந்து உங்களுக்காக உழைக்கிறதா எனக்கு ரெஸ்ட்ல கிடைக்கிற உற்சாகம். உங்களுக்கான திட்டங்களை தொடங்கி வைக்கிறது, நலத்திட்ட உதவிகளை வழங்குறது, உங்களோட சேர்ந்து பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் போன்ற பண்டிகைகளை கொண்டாடுறது, இதெல்லாம் தான் எனக்கு பெரிய பூஸ்ட். ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்களை வந்து பார்த்தா போதும், ரிலாக்ஸ் ஆயிடுவேன், ஃப்ரீ ஆயிடுவேன்.